சிம்பிளான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக நியூ ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டீக்கும் சரி, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சரி, இது மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். ஆயிலும் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக பண்ணுவோம், சின்ன சின்ன ஸ்லைசஸாக. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்லைசஸ் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சிப்ஸும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து காய வச்சுட்டு நம்ம அப்பளம் மாதிரியும் பண்ணலாம். அப்பளம் மாதிரி பண்ணணுன்னா இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு அப்பளம் நமக்கு ரெடி ஆகிடும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது சிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது யூஸ்வலாக சாப்பிட்றனா குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். எதுக்காகனா இதனோட ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸ்டார்ச் இருந்தது அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது, ரொம்ப சொதன்னு ஆகிடும். இல்லைனா நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் கூட போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கூட எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம க்ளீன் காட்டன் டவலில் நல்ல ஈரத்தையில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், லோ ஃப்ளேமில் போட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் சிப்ஸை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும், கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக. ஸோ பாதி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப குறைவாக வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு திரும்ப ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷம் அப்படியே மேலே எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து டபுள் ஃப்ரை மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுருக்கு. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தின்னான ஸ்லைசர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்பியாக இன்னும் நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணாது. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து மேலே தூவிக்கலாம். சீசனிங் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். சால்ட், அதுக்கப்புறம் வந்து பப்ரிக்கா பவுடர் கூட நீங்கள் போடலாம். நான் அதெல்லாமே வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் போட போகிறேன். ஸோ எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீயோடு எடுத்துக்கும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் சிப்ஸை வந்து நீங்கள் சாஸோடு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அவ்வளோதான். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டைரெக்டாக சாப்பிட வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.